Hi everyone, welcome to my channel. நம்ம போன வீடியோவில் பிஜேடியோட டைப்ஸ், பயாசிங், அதோட ஒர்க்கிங் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ரீஜன்ஸ் ஆஃப் பிஜேடி. ஸோ டிரான்சிஸ்டரில் வந்து ரெண்டு ஜங்ஷன் இருக்குது, எமிட்டர் பேஸ்ட் ஜங்ஷன், கலெக்டர் பேஸ்ட் ஜங்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன். ஸோ ஆக்டிவ் ரீஜனில் டிரான்சிஸ்டர் வந்து ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் ஆகுது. இதுவே ரெண்டு ஜங்ஷனையுமே ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீஜனை நம்ம சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். சேச்சுரேஷன் ரீஜனில் டிரான்சிஸ்டர் வந்து க்ளோஸ்டு ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது, அதாவது ஸ்விட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்கும். இதுவே ரெண்டு ஜங்ஷனையுமே ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீஜனை நம்ம கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். கட் ஆஃப் ரீஜனில் டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பன் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது, அதாவது ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ். டிரான்சிஸ்டரில் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிரான்சிஸ்டரை சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு டெர்மினலை இன்புட்லையும் இன்னொரு டெர்மினலை அவுட்புட்லையும் கனெக்ட் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற ஒரு டெர்மினலை இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுக்கும் காமனாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம 3 கான்ஃபிகரேஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை வந்து சிபி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இன்புட் டெர்மினல் வந்து எமிட்டர், அவுட்புட் டெர்மினல் கலெக்டர். அதாவது நம்ம எமிட்டரில் இன்புட் கொடுக்குறோம், கலெக்டரில் அவுட்புட் எடுப்போம். ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக பேஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து இன்புட் டெர்மினல் பேஸ், அதாவது இன்புட் வந்து பேஸில் கொடுக்குறோம், கலெக்டரில் அவுட்புட் எடுப்போம். இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு காமனாக நம்ம எமிட்டரை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் பேஸில் இன்புட் கொடுப்போம், எமிட்டரில் அவுட்புட் எடுக்கிறோம். கலெக்டரை வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு காமனாக கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எமிட்டர் டெர்மினலை வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டர் டெர்மினலை அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் காமனாக பேஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் ஆகணும் அப்படின்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து நம்ம இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம், கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை இங்கே ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் வந்து IE இஸ் ஈக்குவல் டு IB ப்ளஸ் IC அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IE வந்து இன்புட் கரண்ட், IC வந்து அவுட்புட் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட்டோட இன்னொரு கரண்ட்டை ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து இன்புட் கரண்ட் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம IE கிரேட்டர் தேன் IC அப்படின்னு எழுதலாமா? ஸோ இன்புட் கரண்ட் வந்து அவுட்புட் கரண்ட்டை விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? சிபி ஆம்ப்ளிஃபையர் வந்து கரண்ட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணலை, அதுக்கு பதிலாக கரண்ட்டை வந்து அட்டன்யூவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் கரண்ட்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணாமல் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அடுத்தது இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இன்புட் கரண்ட்டையும் இன்புட் வோல்டேஜையும் ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்புட் கரண்ட் IE, இன்புட் வோல்டேஜ் வந்து VBE. ஸோ கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் வோல்டேஜ் VCBயை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம VCBயை வந்து ஒரு வேல்யூவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு VBEயை வந்து வேரி பண்ணி IE வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட் வோல்டேஜை 0 வோல்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்புட் வோல்டேஜை வேரி பண்ணி இன்புட் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம VCBயை வந்து 0 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா நார்மல் PN ஜங்ஷன் டயோடாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நார்மல் PN ஜங்ஷனோட கர்வ் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம VCBயை வந்து கிரேட்டர் தேன் 1 வோல்ட்டாக வேரி பண்ணி நம்ம வந்து இதே மாதிரி ரீடிங்ஸ் எடுத்து பிளாட் பண்ணுறோம். ஸோ இப்படி பிளாட் பண்ணுறப்போ இந்த கர்வ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது எதனால் அப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே VCB வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற டிப்ளிஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிப்ளிஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ பேஸோட வித்து வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேஸோட வித்து டிக்ரீஸ் ஆகிறதுனால எமிட்டர் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் நமக்கு கர்வ் வந்து லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அடுத்தது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இதில் அவுட்புட் கரண்ட்டையும் அவுட்புட் வோல்டேஜையும் ரிலேட் பண்ண போகிறோம். இதில் கான்ஸ்டன்ட் வந்து இன்புட் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து ஐசி, அவுட்புட் வோல்டேஜ் வந்து விசிபி, இன்புட் கரண்ட் வந்துட்டு ஐஇ. ஸோ நம்ம இதில் இன்புட் கரண்ட்டை ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ வச்சுட்டு விசிபி அதாவது அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணி அவுட்புட் கரண்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் கரண்ட்டை 0 mA கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிவிட்டு அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணி ஐசி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐயை வந்து 0 mA செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து ரிவர்ஸ் பயஸ்டு டயோடாக ஆக்ட் ஆகும். ஸோ இதனால் நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு பிளாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம இன்புட் கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு அவுட்புட் கரண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இன்புட் கரண்ட் வந்து 0 mA கீழே இருக்கிற இந்த ரீஜனை நம்ம கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் ரீஜன், இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ அடுத்தது ஏர்லி எஃபெக்ட் ஆர் பேஸ் வித் மாடுலேஷன். ஸோ நம்ம அவுட்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு இங்கே டிப்ளிஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ டிப்ளிஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு பேஸோட வித் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பேஸ் வித் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த டிபெண்டன்சியை தான் நம்ம ஏர்லி எஃபெக்ட் ஆர் பேஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம விசிபியை வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு பேஸ் ரீஜனே கம்ப்ளீட்டாக இருக்காது, ஃபுல்லாக டிப்ளிஷன் ரீஜனாகவே மாறிடும். ஸோ இதனால் நமக்கு டிரான்சிஸ்டரில் வந்து வோல்டேஜ் பிரேக் டவுன் வந்து அக்கர் ஆகும். ஸோ இந்த ஃபினாமினனை தான் நம்ம பஞ்ச் த்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.